Welcome back to Vijay Nimu channel. Use your headphones for better experience. இந்த வீடியோல நம்ம குங்ஃபு பாண்டாவோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்க பார்க்கலனாலும் பரவாயில்லை. இந்த படத்தோட கதை ரொம்ப ஸ்ட்ரைட்டா தான் இருக்கும், ஈஸியா புரிஞ்சிரும். ஒருவேளை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டாலும் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் கமெண்டாவும் பின் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல அமைதி பள்ளத்தாக்குக்கு ஒரு ஆபத்து வந்தது, அதை நம்மால் காப்பாத்தினார் இல்லையா? அதே மாதிரியே இந்த படத்துல ஒட்டுமொத்த சைனாவுக்குமே ஒரு பெரிய ஆபத்து வருது, அதை நம்மால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து காப்பாத்தினாரா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ பாண்டாவுக்கு அப்பாவை ஒரு வார்த்தை காமிச்சிருப்பாங்க இல்லையா? ஆனா உண்மையிலேயே ஒரு பாண்டாவுக்கு அப்பா பாண்டாவா தானே இருக்கணும். ஸோ இவன் யாரு, இவனுடைய அப்பா அம்மா யாரு, அவங்க எங்க இருக்காங்கன்னு இவனுடைய ஃபிளாஷ்பேக்கையும் இந்த படத்துல தான் சொல்றாங்க. பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது விஜய் நிமோ சேனல், உலக சினிமா நம்ம தமிழ்ல. பல வருஷங்களுக்கு முன்னாடி சைனாவில் இருக்கக்கூடிய காங்மென் நகரத்தை மயில்கள் தான் ஆட்சி செஞ்சாங்க. அந்த ஆட்சியில மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அதை கொண்டாடுறதுக்காக பட்டாசுகளும் கண்டுபிடிச்சாங்க. ஆனா அந்த நகரத்துடைய இளவரசன் லார்ட் ஷென் அதே வெடிமருந்துகளை பயன்படுத்தி அழிவை உண்டாக்க முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டான். இதனால பயந்து போன அப்பா அம்மா எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய ஒரு சூத்சேயர் ஆட்டுக்கிட்ட இதை பத்தி விசாரிச்சாங்க. லார்ட் ஷென் தொடர்ந்து இதே மாதிரியே தவறான பாதையில போயிட்டு இருந்தா கருப்பு வெள்ளை நிறத்துல இருக்கக்கூடிய ஒரு வீரனால தோற்கடிக்கப்படுவான்னு அந்த சூத்சேயர் சொன்னாங்க. இதை கேட்ட ஷென் அவனுடைய ஓனாய்ப்படையை கூட்டிக்கிட்டு பாண்டாக்கள் வாழற கிராமத்துக்கு போய் அங்க இருந்த மொத்த பாண்டாக்களையும் அழிச்சிட்டான். இதை பார்த்து பயந்த அப்பா அம்மா அவனை இந்த நகரத்தை விட்டே ஒத்தி வச்சாங்க. ஆனா ஷென் மறுபடியும் கோவப்பட்டான். அவன் திரும்ப வரும்போது ஒட்டுமொத்த சைனாவுமே அவன் முன்னாடி மண்டியிடுன்னு சொல்லிட்டு போனான். இப்ப பிரசன்ட்ல காட்டுறாங்க லார்ட் ஷென்னோட அந்த ஓனாய்ப்படையை சேர்ந்தவங்க உலோகங்களை உருக்கி பெருசா ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு இருக்காங்க. இருந்தாலும் இன்னும் நிறைய உலோகங்கள் தேவைப்படுது. இதனால லார்ட் ஷென் பக்கத்துல இருக்கிற கிராமங்களை கொள்ளையடிச்சு அங்க இருந்து உலோகங்களை கொண்டு வர சொல்றான். அடுத்த ஷாட் ஜெட் பேலஸ்ல காட்டுறாங்க. நம்ம டிராகன் வேரியர் போ பயங்கரமா ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. 34 35 எண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா நம்மளால வழக்கம் போல சாப்பிட்டுட்டு தான் இருக்கான். ஒரே நேரத்துல 40 பண்ண வாயில வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உற்சாகப்படுத்தினதும் அதை செஞ்சு முடிச்சிடறான். அப்ப மாஸ்டர் ஷீஃபு கூப்பிடுறதுக்கான பெல் அடிக்குது. இவனும் உடனே கிளம்புறான். மலை மேல ரொம்பவும் அமைதியான ஒரு இடத்துல மாஸ்டர் ஷீஃபு ஆழ்நிலை மன அமைதின்னு தியானம் பண்ணிட்டு இருக்காரு. வழக்கம் போல நம்மளால சத்தம் போட்டுக்கிட்டே வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ணிடுறான். மாஸ்டர் ஷீஃபு அவருடைய மாஸ்டர் சொல்லி கொடுத்த கடைசி பாடத்தை பயிற்சி பண்ணிட்டு இருக்காரு. அதாவது சாதாரணமா தொட்டாலே உடஞ்சு போகக்கூடிய ரொம்பவும் மிருதுவான ஒரு நீர்த்துளிய நேரடியா தொடாம குங்ஃபு கலையை பயன்படுத்தி அதன் போக்கிலேயே போய் அதை கட்டுப்படுத்தி இவர் நினைக்கிற இடத்துல அதை விழ வைக்கிறாரு. இதை ஆழ்நிலை தியானத்தின் மூலமா தான் செய்ய முடியும். இதை கத்துக்கிறது தான் உன்னோட அடுத்த ட்ரைனிங். ஒரு சிலர் இதை 50 வருஷமா சோறு தண்ணி இல்லாம குகையில தியானம் பண்ணி தான் கத்துப்பாங்க. ஆனா அது உனக்கு வேலைக்காகாது. ஒரு சிலர் வாழ்க்கையில அவங்க அனுபவிக்கிற வலியில இருந்தும் துன்பத்துல இருந்தும் அதை கத்துப்பாங்க. என்ன மாதிரி முதல்ல என்னைக்கு ஒன்ன டிராகன் வேரியரா பார்த்தனோ அன்னைக்கு தான் என் வாழ்க்கையிலேயே ரொம்பவும் கொடூரமான மோசமான ஒரு நாள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா உண்மையிலேயே பிரச்சனை வாங்கிட்ட இல்லை என்கிட்ட தான்ங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டப்பதான் ஆழ்நிலை தியானத்தை உணர்ந்தேன். ஓகே, எல்லாம் புரியுது. இப்ப நான் அதை கத்துக்கணும்னா என்ன பண்ணணும்னு இவன் கேட்கறான். அப்ப டைக்ரஸ் வந்து பக்கத்து கிராமத்துல பிரச்சனை, நம்ம உடனே கிளம்பணும்னு சொல்ல 2 பேரும் உடனே அங்கிருந்து கிளம்புறாங்க. பார்த்தா லார்ட் ஷென்னோட படையை சேர்ந்த ஓனாய் கூட்டம் தான் இந்த கிராமத்துல இருக்கிற உலோகங்களை திருடிட்டு இருக்காங்க. விடுவோமா? ஐயா, இப்ப ஆக்ஷனுக்கான பசியில இருக்கேன். தேங்க்ஸ் மேண்டிஸ். பாதத்தால பந்தாடுறேன். சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓனாய் கூட்ட தலைவன் பாண்டாவை அடிக்க வரான். அப்ப அவன் ட்ரெஸ்ல இருக்கிற ஏதோ ஒரு சிம்பலை பார்த்ததும் இவனுக்கு சில காட்சிகள் தெரியுது. அதுல பாண்டா தன்னுடைய அம்மாவை பாக்குறான். அந்த ஓனாய் கூட்ட தலைவன் அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறான். இவனுக்கு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு புரியல. இன்னும் டீ வேணுமா? அடுத்த ஷாட்டா அவங்க அப்பாவோட ரெஸ்டாரண்ட்ல காட்டுறாங்க. அவரு சாப்பிட வந்த எல்லாரையும் கவனிச்சிட்டு இருக்காரு. போய் இங்க வரான். அவனை பார்த்ததும் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அப்பாவுமே ரொம்ப நாள் கழிச்சு தான் போக பாக்குறாரு. அதனால அவரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பொதுவா நம்ம நினைக்கிற மாதிரியே இவன் ஒரு பாண்டாங்கிறதுனால இவனுடைய அப்பா ஒரு வாத்தா இருக்க வாய்ப்பே இல்லை இல்லையா?
அதனால நான் எங்க இருந்து வந்தேன்னு கேட்கறான். இது என்னடா கேள்வி, வாத்து முட்டையில இருந்து தான் வந்தேன்னு இவர் சமாளிக்க பாக்குறாரு. ஆனா போ அதை நம்பலன்னு தெரிஞ்சதும் வேற வழி இல்லாம உண்மையை சொல்றாரு. போ, உன்னை நான் இந்த கூடையில இருந்து தான் எடுத்தேன். அன்னைக்கு ஒரு நாள் நான் வழக்கம் போல ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். தேவையான காய்கறிகள் டெலிவரி ஆக வேண்டிய கூடையில காய்கறிகளுக்கு பதிலா நீ தான் ஒரு சின்ன குழந்தையா இருந்த. நீ ரொம்பவும் பசியோட இருந்த. உன்னை தேடி யாராவது வராங்களான்னு பார்த்தா ஆனா யாருமே வரல. நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன், சாப்பிட கொடுத்தேன், குளிக்க வச்சேன், திரும்பவும் சாப்பிட கொடுத்தேன், திரும்பவும் சாப்பிட கொடுத்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருந்தது. முள்ளங்கிகளை உனக்கு சாப்பிட கொடுத்துட்டு முள்ளங்கியே இல்லாத சூப்பை செய்ய கற்றுக்கிட்டேன். உன்னையும் என்னுடைய சொந்த பையனாக வளர்க்க ஆரம்பித்தேன். அன்னையிலிருந்து என்னுடைய வாழ்க்கையே ரொம்பவும் இனிமையானதாக மாறிடுச்சு. அப்பா அவருக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் சொல்லியிருந்தாலும் உண்மையிலேயே இவன் யாரு, எங்கேருந்து வந்தான்னு இன்னமும் தெரியல. அடுத்த ஷாட்டு காங்மென் நகரத்தை காட்டுறாங்க. குங்ஃபு மாஸ்டர்ஸான மாஸ்டர் ஆக்ஸ், மாஸ்டர் crocodile, மாஸ்டர் ரைனோ, இவங்க 3 பேரும் தான் இப்போ இந்த நகரத்தை பார்த்துக்கிறாங்க. சூத்சேயராடும் இங்கே தான் இருக்காங்க. பார்த்தா பல வருஷங்கள் கழிச்சு லார்ட் ஷென் இப்போ திரும்பவும் வந்திருக்கான். காவலாளிகளை ரொம்பவும் ஈஸியாக சமாளிச்சிடறான். இந்த நகரம் என் அப்பா அம்மா கட்டுப்பாட்டில் தான் இருந்தது, இதை என்கிட்டயே கொடுத்துட்டு இங்கேருந்து போயிடுங்கன்னு சொல்கிறான். ஆனால் இவனை பற்றி இவங்களுக்கு ஏற்கனவே தெரியுங்கிறதுனால முடியாதுன்னு மறுத்துடுறாங்க. இவன் ஏதோ ஒரு பாக்ஸை சிட்டிக்குள்ளே கொண்டு வந்திருக்கான். இதனால இவங்க 3 பேரும் சேர்ந்து அவனை தாக்குறாங்க. மற்ற 2 பேரை இவனால சமாளிக்க முடிஞ்சாலும் மாஸ்டர் ரைனோவை சமாளிக்க முடியல. குங்ஃபு மாஸ்டர்ஸான உங்களை சமாளிக்க தான் இதை கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி அந்த பாக்ஸ் ஓபன் பண்றான். பார்த்தா உள்ள ஒரு பீரங்கியே இருக்கு. அதை வச்சு மாஸ்டர் ரைனோவையும் சுட்டுறான். சோ மாஸ்டர் ரைனோ இப்ப இறந்து போயிட்டாரு. அந்த செய்தி ஜேட் பேலஸ்ல இருக்கிற இவங்களுக்கு கிடைக்குது. லார்ட் ஷென் ஏதோ ஒரு இயந்திரத்தை கண்டுபிடிச்சிருக்கானா, அந்த இயந்திரத்தை வச்சு நெருப்பாலையும் உலோகத்தாலையும் மற்றவங்களை தாக்கியிருக்கான். நீங்க போய் உடனே அவனை தடுத்து குங்ஃபு கலையை காப்பாத்துங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. ஓகே, நாங்க கிளம்புறோம். ஆனா குங்ஃபு அழிக்க நினைக்கிற ஒருத்தனை குங்ஃபு வச்சு எப்படி தடுக்க முடியும்னு இவன் கேட்கறான். அதுக்கு நீ மன அமைதியை உணரணும்னு இவர் சொல்லி அனுப்புறாரு. இப்போ இவன் ரொம்ப தூரம் போறாங்கிறதுனால இவனுக்கு தேவையான சாப்பாட்டை அப்பா பேக் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாரு. கூடவே இந்த ஃபியூரியஸ் 5ஓட 5 பொம்மையும் எடுத்து வச்சிருக்காரு. ஒருவேளை அப்பா ஞாபகம் வந்தா இதை பார்த்துக்கோன்னு சொல்லி இவங்க 2 பேரையும் வரைஞ்சிருக்கிற பெயிண்டிங்ஸையும் கொடுக்குறாரு. இவ்வளவும் செஞ்சாலும் அவனை பிரிய மனசு இல்லாதனால நீ அவசியம் போய் தான் ஆகணுமான்னு கேட்குறாரு. ஆமாப்பா, ஒரு டிராகன் வாரியர்னா இதை செஞ்சுதானே ஆகணும்னு இவன் சொல்ல, முதல்ல நீ என்னுடைய பையன்னு இவர் சொல்றாரு. டைக்ரஸ் தான் இவரை சமாதானப்படுத்தி போக கூட்டிட்டு போறா. ஆரம்பத்தில் நம்மளால ரொம்ப உற்சாகமா போறான், ஆனா போக போக ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். இன்னொரு பக்கம் லார்ட் ஷென் அவன் கலெக்ட் பண்ண உலோகங்களை வச்சு இன்னும் நிறைய இயந்திரங்களை செஞ்சுட்டு இருக்கான். நைட்டு இவங்க ஒரு படகுல போயிட்டு இருக்கும்போது போவுக்கு ஒரு கனவு வருது. அம்மா, அப்பா. அந்த கனவுல இவனுடைய அப்பா அம்மா இவனுக்கு பதிலா ஒரு முள்ளங்கியை தத்தெடுத்து வளர்க்குற மாதிரியும், அந்த முள்ளங்கிக்கு குங்ஃபு தெரிஞ்சு அது இவனை போட்டு புரட்டி எடுக்கிற மாதிரி கனவு வருது. இதனால தூக்கம் கலைஞ்சு வெளியில வந்தவன் மாஸ்டர் ஷீஃபு செஞ்ச மாதிரியே மன அமைதிக்கான பயிற்சியை செய்யலாம்னு முயற்சி பண்றான். ஆனா இவனால அது சுத்தமா முடியல. நீர்த்துளி மேல பட்டதும் கோவம் தான் பண்றான். அமைதியை உணரணும்னு கொஞ்சம் கூட அமைதியே இல்லாம டென்ஷன் ஆகி தன்னை தனி முட்டிக்கிறான். டைக்ரஸ் வந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க ட்ரைனிங் பண்றேன்னு இவன் சொல்றான். சரி, அந்த ட்ரைனிங்கை என்கிட்ட பண்ணு இவன் சொல்றான். ஆனா இவளோட கை பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுல குத்துனா இவனுக்கு தான் வலிக்குது. இதை நீ எப்படி பண்ணனு கேட்கும்போது கஷ்டப்பட்டு 20 வருஷமா ட்ரைனிங் பண்ணனு இவ சொல்றா. 20 வருஷமா? ஆனா இவனுடைய தொப்பைக்கு அந்த மெத்தட் வேலைக்கே ஆகாது. சரி, என்னதான் பிரச்சனைன்னு கேட்கும்போது என்னுடைய அப்பா உண்மையிலேயே என் அப்பா கிடையாது, அந்த உண்மைதான் என்ன பாதிக்குது. ஆனா உன்னை பாரு, எந்த விஷயமும் உன்னை பாதிக்கல, ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றான். இவனும் ஏதோ சொல்ல வரா, ஆனா மற்ற ஃப்ரெண்ட்ஸ் வெளியில வந்ததும் சொல்லாம நிறுத்திடுறான். அதே நேரம் காங்மென் சிட்டிக்கு வந்துடுறாங்க. அந்த நகரத்துக்கு நடுவில் இருக்கிற பெரிய டவரோட உச்சியில லார்ட் ஷென் அவங்க அப்பாவோட அரியணையை தூக்கி போட்டுட்டு இவன் தயாரிச்ச அந்த பீரங்கியை வச்சுட்டு இனி இந்த மொத்த சைனாவும் ஏன் முன்னாடி மண்டிடணும்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த சூத்சேயர் ஆடு இங்கதான் இருக்காங்க. நீ இதே மாதிரியே நடந்துகிட்டு இருந்தா கீழே தான் வருவேன். இப்ப நடக்கிறத கேட்கல, எதிர்காலத்துல என்ன நடக்கும்னு கேட்டேன். லார்ட் ஷென்னோட ஒரு இறகையும் அவனுடைய துணியையும் கிழிச்சு மறுபடியும் அவனுடைய எதிர்காலத்தை பார்க்கறாங்க. முன்னாடி சொன்ன மாதிரியே லார்ட் ஷென்னை கருப்பு வெள்ளை உருவத்துல இருக்கிற ஒரு வீரன் தோற்கடிப்பான்னு தான் இப்பவும் சொல்றாங்க. இவன் எல்லா பாண்டாவையும் ஏற்கனவே கொன்னுட்டதுனால இந்த உண்மையை ஏத்துக்க மறுக்கிறான். அது நடக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்றான். அப்ப கிராமத்துல போகிட்ட உதவாங்கன்னா இந்த ஓனாய் கூட்டத்தோட தலைவன் திரும்பி வந்து நாங்க ஒரு பேண்டாவை பார்த்தோம், அவன் சூப்பரா சட்டை போட்டான்னு சொல்றான். ஷென்னால இதை நம்ப முடியல. இருந்தாலும் அந்த பேண்டாவை கண்டுபிடிச்சு என்கிட்ட கொண்டு வாங்கன்னு சொல்றான். ஒரே ஒரு பேண்டா உயிரோட இருக்கிறதுனால நீ சொன்னதெல்லாம் நடந்துரும்னு அர்த்தம் கிடையாது.
நான் அவனையும் கொல்லுவேன் உன்னையும் கொல்லுவேன்னு சொல்றான். இன்னொரு பக்கம் இவங்க 6 பேரையும் காட்டுறாங்க. இவங்க சிட்டிக்குள்ள வந்துட்டாங்க. சரி, உடனே அந்த பேலஸுக்கு போய் லார்ட் ஷென்னை அடிச்சு நோக்கலான்னு பேண்டா பாயறா. மேண்டிஸ் அவனை தடுத்து நிறுத்தி நல்லா பாடுறா. வழி முழுக்க நிறைய ஓநாய்கள் இருக்காங்கன்னு சொல்றான். அந்த கூட்டத்துல தான் முன்னாடி போவ அடிச்ச இந்த ஓநாயும் இருக்கான். இவங்க எல்லாரும் கூடயும் சண்டை போடுறதை விட மறைஞ்சு போறதுதான் புத்திசாலித்தனம் முடிவு பண்றாங்க. நம்ம ஆளு தான் எவ்வளவு பெருசா இருக்குங்கிறத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம சின்ன சின்ன பொருளுக்கு பின்னாடி போய் மறைஞ்சுக்கிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கா. இவங்க 5 பேரும் பில்டிங் மேல ஏறி ரொம்ப தூரம் போயிட்டாங்க. ஆனா நம்ம ஆளு பெருசா இருக்கிறதுனால டிராகன் பொம்மைக்குள்ள மறைஞ்சு வந்துட்டு இருக்கா. இதனால இவங்களும் அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அதே பொம்மைக்குள்ள வந்துடுறாங்க. குங்ஃபு மாஸ்டர்ஸான ஆக்ஸும் குரோக்கடைலும் காங்மன் நகரத்தோட ஜெயில இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்கள பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அவங்கள சுத்தி வளைங்க. எல்லா இடத்துலயும் தேடுங்க. சரி, அப்படியே பண்றோம். அங்க பாரு, காங்மன் ஜெயில். ஓனாய் காவலாளிகளை சமாளிச்சு இவங்க அந்த ஜெயிலுக்கு வந்துடுறாங்க. ஜெயிலுக்குள்ள இருக்கிற காவலாளிகளையும் ஈஸியா சமாளிச்சிடறாங்க. இங்கேதான் மாஸ்டர் குரோக்கடைலும் மாஸ்டர் ஆக்ஸும் ஒரு ஜெயில் செல்ல மாட்டிட்டு இருக்காங்க. இவங்க அந்த ஜெயில் செல்லோட கதவை உடைச்சதும் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து லார்ட் ஷென்னை தடுத்து நிறுத்தலாம்னு ரொம்ப உற்சாகமா போறான். ஆனா இவங்க 2 பேரும் செல்ல விட்டு வெளியில வரல. பொதுமக்களுக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவங்க 2 பேரும் வெளியே வர மாட்டேங்கிறாங்க. இவங்களையும் லார்ட் ஷென்னை எதிர்க்காம திரும்பி போயிடுங்கன்னு சொல்றாங்க. நம்ம பதுங்கி பாயலாம், ஒன்னா சேர்ந்து தாக்கலான்னு பேசிக்கிட்டே இவன் அவங்கள வெளியே கொண்டு வரான். அவங்களும் நாங்க வரமாட்டோம்னு பேசிக்கிட்டே திரும்ப உள்ள போயிடுறாங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதே குரோக்கடைலும் ஆக்ஸும் ரொம்பவும் திறமையானவங்கன்னு நமக்கு தெளிவா தெரியுது. இருந்தாலும் ஷென்னை எதிர்த்து போராடினா ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கையே இல்லை. ஆனாலும் போ விடுற மாதிரி இல்ல. நீங்க வரலனா என்ன, எங்களால லார்ட் ஷென்னை தடுத்து நிறுத்த முடியும்னு ரொம்பவும் நம்பிக்கையோட பேசுறான். அப்ப மறுபடியும் இந்த ஓனாய் கூட்ட தலைவன் இங்க வரான். இந்த தடவை இவங்க அவனை துரத்திட்டு போறாங்க. சீக்கிரம் யாராவது உதவி பண்ணுங்க. எனக்கு மட்டும் இத்தனை தடவை வருது. பார்த்தா கடைசியா இவங்க வந்து விழுந்த இடம் ஷென் பேலஸோட வாசல்ல தான். சோ எல்லாரும் சுத்தி வளைச்சு இவங்களை பிடிச்சிடுறாங்க. எல்லாரையும் கைது பண்ணும்போது இவனை மட்டும் ஏன் சும்மா விட்டுட்டீங்கன்னு போ தெரிஞ்ச மேட்டிஸை மாட்டி விட்டுறான். பேலஸுக்குள்ள காட்டுறாங்க ஷென் போவை பார்த்ததும் வில்லத்தனமா என்ன பேசணும்னு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. ஏன் மேட்டிஸை வேணும்னே மாட்டி விட்டேன்னு டைகர் கேட்க என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு போ சொல்றான். பேலஸோட வாசல்ல மாஸ்டர் ரைனோவோட ஆயுதத்தை பாக்குறாங்க. இந்த இடத்துல தான் ஷென் அவரை பீரங்கியால சுட்டு கொண்டு இருக்கான். பேலஸுக்குள்ள படிக்கட்டை பார்த்ததும் என் பழைய எதிரின்னு சொல்லி போ செம்ம கடுப்பாகிறான். என்னால இவ்வளவு படிக்கட்டெல்லாம் ஏற முடியாதுன்னு ஒரு கொரில்லா மேல ஏறி உட்காந்து வந்துட்டு இருக்கா. ஷென் அவன் பிராக்டிஸ் பண்ண மாதிரி பேசுறான். ஆனா போ அவனை கண்டுக்க கூட மாட்டேங்கிறான். சூட்சேரியவனை பார்த்து நான் இதை எதிர்பார்க்கல, நீ நல்லா வளர்ந்துட்ட, நல்லா ஆரோக்கியமா இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க. அங்க இருந்த சின்ன சைஸ் பீரங்கி பொம்மையை உடைச்சிட்டு லார்ட் ஷென்னோட ஆயுதத்தை உடைச்சிட்டோன்னு ரொம்ப பெருமையா திரும்புறான். அப்பதான் அவன் உருவாக்குன உண்மையான பெரிய சைஸ் பீரங்கியை பாக்குறாங்க. இவனை பார்த்தா என்ன பயப்பட சொன்ன, இவன்லாம் எனக்கு ஒரு எதிரியே இல்லைன்னு ஷென் ரொம்பவும் நக்கலா பேசிட்டு இருக்கான். நீ மாஸ்டர் ரைனோவை கொன்னு இருக்க, கிராமங்களை கொள்ளையடிச்சு உலகங்களை திருடி இருக்க, உன்னை தடுத்து நிறுத்த தான் நாங்க வந்திருக்கோம்னு இவன் சொல்லும் போதுதான் பாண்டாவுக்கு அவனை பத்தின எந்த உண்மையும் தெரியாதுங்கிறது இவங்களுக்கு தெரியுது. ஏன்னா மொத்த பாண்டா இனத்தையும் அழிச்சதுக்காக ஷென்னை பழிவாங்க வந்திருக்கான்னு தான் இவ்வளவு நேரம் ஷென்னும் சூச்சேர நினைச்சிட்டு இருந்தாங்க. இவங்க பேசுற கேப்ல வைப்பர் லாக்கர் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கா. அந்த பீரங்கியை வச்சு இவங்களையும் பண்ணி சுட்டுத்தள்ள ட்ரை பண்றாங்க. ஆனா மேண்டிஸ் தடுத்துக்கிட்டே இருக்கா. ஏன்னா இதுக்குள்ள இருக்கிறது போ வச்சிருந்த மேண்டிஸ் பொம்மை தான். இவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்காக நம்மால் போட்ட பிளானே இதுதான். இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த பெரிய பீரங்கியை அழிச்சிடறாங்க. போ ஷென்னை பிடிக்கலான்னு போகும்போது அவனுடைய இறக்கையில மறுபடியும் அந்த சிம்பலை பார்க்கறான். மறுபடியும் சில காட்சிகள் தெரியுது. மறுபடியும் சொதப்பிடுறான். இதனால ஷென் அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறான். பக்கத்துல இருக்கிற வேற பில்டிங்க்கு போய் அங்க இதே மாதிரியே இன்னும் சில பீரங்கிகளை வச்சிருக்கான். அதை வச்சு இந்த மொத்த பேலஸையுமே சுட்டு தள்ளுறான். கைரிகளை பயன்படுத்துங்க. மேல போனா மட்டும்தான் நம்மளால தப்பி.
காத்திருப்பா. அந்த மொத்த பேலஸும் இடிஞ்சு போயிடுது. நல்ல வேளை இவங்க எல்லாருமே தப்பிச்சிடறாங்க. ஆனா ஷென் இவங்க எல்லாருமே இறந்துட்டு தான் நினைச்சுக்கிறான். இவனுடைய படையில இருக்கிற ஓநாய்கள் கொரில்லாக்கள்னு எல்லாரையும் வர சொல்றான். பிளான் படி நம்ம உடனே கிளம்பணும்னு முடிவு பண்றான். இன்னொரு பக்கம் இவங்களை காட்டுறாங்க. இவங்க சேஃபா இருக்கணுங்கிறதுக்காக மறுபடியும் அந்த காங்மென் ஜெயிலுக்கே வந்துடுறாங்க. டைக்ரஸ் ஷென்னை நீ ஈஸியா பிடிச்சிருக்கலாம், ஏன் தப்பிக்க விட்டேன்னு கேட்கறா. நம்பாலே அதுவும் என்னோட பிளான் தான் போய் சொல்லி சமாளிக்க பாக்குறா. ஆனா இவ அதை நம்பல. நீ இனிமே இங்கேயே இரு, நாங்க மட்டும் போய் அவனை தடுக்கிறோம்னு சொல்லி கிளம்புறா. நான் உங்க கூட வந்து இவன் நானும் தான் வருவேன்னு சொல்ல டைக்ரஸ் அவனை தடுக்கிறான். அவகிட்ட இவன் எவ்வளவு உதவாங்கினாலும் திரும்ப திரும்ப வந்துகிட்டே தான் இருக்கா, அடங்கவே மாட்டேங்கிறான். நீயும் கூட வரணும்னா உண்மையை சொல்லிதான் ஆகணும்னு சொல்றா. நான் என் அப்பா அம்மாவை கடைசியா பார்த்தப்ப ஷென்னும் அங்கதான் இருந்திருக்கான். அந்த காட்சியில நான் ஷென்னை பார்த்தேன். நான் யாரு எங்க இருந்து வந்தேன்னு கண்டிப்பா அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த உண்மைகளை நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். இதெல்லாம் உனக்கு புரியாதுன்னு இவன் சொல்றான். என்னால இதை புரிஞ்சுக்க முடியுதுன்னு டைக்ரஸும் எமோஷனல் ஆயிடுறா. இருந்தாலும் இன்னொரு தடவை இதே மாதிரி கவனம் செய்தனா இவன் உயிருக்கே ஆபத்துங்கிறதுனால வேணும்னே இவனை விட்டுட்டு இவங்க மட்டும் கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் ஷென்னோட ஃபேக்டரியில காட்டுறாங்க. அந்த பேண்டா ஒரு முட்டாள், அவனால போய் என்ன தடுக்க முடியும்னு நினைச்சேன்னு சூட்சேயரை கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். நீவும் அப்பா அம்மா வாழ்ந்த வீட்டையே அழிச்சிருக்க, அது மிகப்பெரிய தப்புன்னு இவங்க சொல்றாங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? என் அப்பா அம்மாவுக்கு என்ன பிடிக்காதே, அவங்க தான் என்ன வெறுத்தாங்களேன்னு இவன் கேட்கறான். உண்மையிலேயே அவங்க ஒன்ன வெறுக்கல, உன் உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு தான் உன்னை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாங்கன்னு இவங்க சொன்னாலும் ஷென்னால அதை முழுசா ஏத்துக்கவே முடியல. உன்னுடைய உதவி இனிமே எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி அந்த சூட்சேயராட்ட விடுதலை பண்ணிடுறான். அதே நேரம் இந்த ஃபியூரியஸ் 5 இதே இடத்துக்கு வந்துடுறாங்க. ஷென் தயாரிச்ச அத்தனை இயந்திரங்களையும் அழிக்கணும்னா இந்த மொத்த ஃபேக்டரியுமே அழிக்கணும்னு முடிவு பண்ணி அங்க இருக்கிற வெடிப்பொருட்களை வெடிக்க வைக்கலான்னு இவங்க ஒரு பிளான் பண்றாங்க. ஆனா நம்பாலே அவங்களுக்கு தெரியாம இதே இடத்துக்கு அவனும் வந்துடுறான். ஃபேக்டரிக்குள்ள வந்த பாண்டாவை ஷென் நேரடியாவே பார்த்துறான். அன்னைக்கு ராத்திரி என்னாச்சுன்னு இவன் கேட்கறான். ஒன்ன பெத்தவங்களுக்கு ஒன்ன பிடிக்கல, அதனாலதான் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி பாண்டாவை கீழே தள்ளி விட்டுறான். இவங்க எல்லா வெடிப்பொருட்களையும் பத்த வச்சிடறாங்க. ஆனா பாண்டாவை பார்த்ததுனால அதை வெடிக்க விடாம இவங்களே அணைக்கவும் செய்றாங்க. உண்மையை தெரிஞ்சுக்கவும் உயிரையே தியாகம் பண்ண தயாரா இருக்கு. இனி உன்னால ஓட முடியாது ஷேன். அவங்க எங்க இருக்காங்களோ அங்கேயே போயிடு. பயங்கரமா அடிப்பட்டதுனால மயங்கி போயிருந்த போவ சூட்சேயர் தான் காப்பாத்துறாங்க. அவன் காயங்களுக்கு மருந்து போட்டிருக்காங்க. நான் உன்னை காப்பாத்தினதே உன்னை பத்தின விஷயங்களை நீ தெரிஞ்சுக்கதான். நீ அப்ப சின்ன குழந்தையா இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் உனக்கு ஞாபகம் இருக்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அடிக்கடி நீ பார்க்குற காட்சிகள் உன்னுடைய கெட்ட கனவு இல்லை, அது உன்னுடைய நினைவுகள். பாண்டா இனத்தை சேர்ந்த அத்தனை பேரும் இந்த கிராமத்துல தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. தவறான பாதையில போனா லாட்சனை ஒரு பேண்டா தோற்கடிப்பான்னு எதிர்காலத்தை கணிச்சு சொன்னேன். ஆனா நான் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் என்ன நடக்குங்கிற எதிர்காலத்தை நான் பார்க்காம விட்டுட்டேன். அவன் தன்னுடைய ஓனாய் படைகளோட வந்து இந்த மொத்த கிராமத்தையும் அழிச்சிட்டான். எல்லாரையும் கொல்லுங்க. இவனுடைய அப்பா இவனையும் அவங்க அம்மாவையும் தப்பிச்சு போக சொல்லிட்டு இவர் ஓனாய்கள் கூட போராடி இருக்காரு. பாண்டாவுக்கு நடந்த விஷயங்கள் காட்சியா தெரியுது. இவன் ரொம்பவும் கஷ்டப்படுறான். பாண்டா நீ கஷ்டப்படாத, அதன் போக்கிலேயே அதை போக விட்டு கட்டுப்படுத்தினா நடந்த எல்லா விஷயத்தையும் உன்னால பார்க்க முடியும்னு சொல்றாங்க. ஆழ்நிலை தியானத்தை செய்யும் போது மாஸ்டர் ஷீஃபும் இதையே தான் சொல்லியிருப்பாரு. ஸோ நம்மால இப்ப அந்த பாடத்தை முயற்சி பண்ணி பார்க்கறான். ஓனாய் படையை சேர்ந்த ஒருத்தன் தொடர்ந்து போவையும் அவங்க அம்மாவையும் துரத்திக்கிட்டே இருந்திருக்கான். அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அம்மா பக்கத்துல இருந்து ஒரு காய்கறி கூடையில போவை மறைச்சு வைக்கிறாங்க. இருந்தாலும் போ சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கான். இவனை கண்டுபிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அம்மா வேணும்னே போய் அவங்க கிட்ட மாட்டிக்கிறாங்க. அவங்களும் இவனை பார்க்கவே இல்லை. ஸோ பேண்டாவுக்கு இப்போ தன்னை பற்றின எல்லா உண்மைகளும் தெரிஞ்சிருச்சு. ஆழ்நிலை தியானத்தையும் கற்றுக்கிட்டான். உன் கதையோட ஆரம்பத்தில் சந்தோஷம் இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ நீ யாருங்கிறத நீ தான் முடிவு பண்ணணும். தான் வாழ்க்கையில் நடந்த அத்தனை விஷயங்களையும் நினச்சி பார்க்குறான். இவனுக்குன்னு ஒரு அப்பா, மாஸ்டர், ஃப்ரெண்ட்ஸுன்னு எல்லாரும் இருக்காங்க. உண்மையிலேயே இதுதான் இவனுடைய வாழ்க்கைன்னு புரிஞ்சுக்கிறான். நான் தான் போ. இன்னொரு பக்கம் லாட்சி என்ன காட்டுறாங்க, அவன் தயாரிச்ச அத்தனை பீரங்கிகளையும் கப்பல்களில் ஏற்றிக்கிட்டு ஒட்டுமொத்த சைனாவையும் அழிக்கிறதுக்காக கிளம்பிட்டான். இந்த ஃபியூரியஸ் 5 பணைய கைதிகளை பிடிச்சி வச்சிருக்கான். இவங்களாலையும் எதுவும் செய்ய முடியல.
இவங்க போற வழியில வர்ற அத்தனை தடைகளையும் இவன் பீரங்கியாலேயே சுட்டு தள்ளிட்டு இருக்கான். ஆனா இவனை தடுக்க நம்மால அங்க ஒரு என்ட்ரி கொடுக்குறான். ஐயோ, இந்த நாத்தம் பிடிச்ச பாண்டாவை நான் எத்தனை தடவை தான் கொள்றது? மரியாதையா என் ஃப்ரெண்ட்ஸை விட்டுருங்கன்னு இவன் அங்க இருந்தே பேசுறான். ரொம்ப தூரத்துல இருக்கிறதுனால ஷென்னுக்கு எதுவுமே கேட்கல. என்ன இவன் ரொம்ப கடுப்படிக்கிறான், அவனை சுட்டு தள்ளுங்கடான்னு இவன் சொல்றான். ஆனா நம்ம ஆளு ஒரு இடத்துல நிக்காம இங்கேயும் அங்கேயும் தாவிக்கிட்டே இருக்கான். இவங்களால புரிய வைக்கவே முடியல. இந்த பக்கம் இல்ல அந்த பக்கம், அந்த பக்கம் இல்ல இந்த பக்கம். பார்த்தா மாஸ்டர் ஆக்ஸும் குரக்கடையிலும் கூட இவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து கூட்டிட்டு வந்ததே நம்ம மாஸ்டர் ஷீஃபு தான். ஷென்னோட படகுகளை வச்சு அவன் படகுகள் போக வேண்டிய வழியை தடுக்கிறாங்க. ஷென் அவங்களை ஷூட் பண்ணுங்கன்னு கத்திக்கிட்டே இருக்கான். ஆனா ஓனாய் கூட்ட தலைவன் மத்த ஓனாய்களும் இறந்து போயிடுவாங்கிறதுனால அதை செய்ய மாட்டேங்கிறான். இதனால கோவப்பட்ட ஷென் அவனே முன்னாடி வந்து இவங்க எல்லாரையும் சுட்டுறான். இவங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமா விழுந்துடுறாங்க. அந்த படையோட போர்க்கப்பல்களும் வெளியில வந்துருக்கு. இனி இவங்களை தடுக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. இருந்தாலும் நம்மால கொஞ்சம் கூட பயப்படாம அந்த மொத்த படையும் எதிர்த்து தனி ஒரு ஆளா நிக்கிறான். ஓ, ஆசைப்படிய கணக்கு முடிவு கட்டிடுறேன். ஆழ்நிலை தியானத்துல செஞ்ச மாதிரியே பீரங்கி குண்டுகளை தொடாமலேயே அதன் போக்கிலேயே போய் அதை கட்டுப்படுத்தி வேற இடத்துல விழ வைக்கிறான். திரும்ப தாக்குங்க. சோ அந்த பீரங்கி குண்டுகளை வச்சு ஷென்னோட படையில இவன் திருப்பி தாக்க ஆரம்பிச்சிட்டான். ஸ்கடூஷ். நான் உன்னை எவ்வளவோ கஷ்டப்படுத்தி இருக்கேன், உன் பேரண்ட்ஸை கொண்டு இருக்கேன், உன் வாழ்க்கையிலேயே மாறாத தழும்பு உருவாக்கியிருக்கேன். ஆனா என்னை பார்த்ததுக்கு அப்புறமும் எப்படி நீ மன அமைதியை உணர்ந்த? சரியா சொன்ன. நமக்கு ஏற்பட்ட தழும்புகள்ல இருந்து தான் நாம பாடத்தை கத்துக்க முடியும். காலப்போக்கில் அது மறைஞ்சிரும். நீ உன்னுடைய பழைய எண்ணங்களை விட்டு கொடுத்துட்டு புது மனுஷனா மாறு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பக்கம் அமைதி பள்ளத்தாக்குல போவோட அப்பாவை காட்டுறாங்க. வழக்கம் போல அவரு கஸ்டமரை பார்த்துட்டு இருக்காரு. அங்க வர்ற எல்லாருமே போவதான் விசாரிக்கிறாங்க. நானே ரொம்ப நாளா அவனை பார்க்காம கஷ்டப்பட்டு இருக்கேன். அவனுக்கு எதுவும் தெரியாது, அவனே ஒரு சின்ன குழந்தை. நான் அவனை இங்க இருந்து போக விட்டுருக்க கூடாதுன்னு ரொம்பவும் ஃபீல் பண்றாரு. ஒரு வழியா அங்க வந்ததும் அவனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவர் சந்தோஷப்படுறாரு. அப்பா, நான் சைனாவுக்கு போயிருந்த போது நான் பிறந்த கிராமத்தை பார்த்தேன். அந்த காய்கறி கூடைக்குள்ள நான் எப்படி வந்தேங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் யாருங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் உங்க பையன். அமைதி பள்ளத்தாக்குல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிற ஏதோ ஒரு கிராமத்துல காட்டுறாங்க. இங்க போவோட உண்மையான பாண்டா அப்பா போ உயிரோட இருக்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. என் மகன் உயிரோட இருக்கா. அவர் கூடவே இன்னும் நிறைய பாண்டாக்கள் இங்க இருக்காங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம விஜய் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, டேக் கேர், பாய்.